ஜெனரலா கேக்குறேன், இந்த ஒரு கட்டில் பின்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா? 2 நாள் ஆகும். ஒரு 2 நாள் ஆகும். ஆமா 2 நாள் ஆகும். ஒரு கட்டில் பின்றதுக்கு என்னலாம் தேவைனா பேசிக்காவே? அதாவது 100 நாறு ஒரு கட்டு. 100 நாரா? 100 நாறு. பனை நார், நம்ம பனைமரம் இருக்குல்ல, ஆமா. அதுல வர மட்டையில உள் பக்கமா எடுக்கிறது அந்த நார். இது ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்க. இது எப்படி நான் பின்னுவீங்க? எந்த மெத்தட்ல நீங்க பின்னுவீங்க இத? மெத்தன இந்த இருக்குல்ல, அந்த நாரை வந்து முதல்ல நனைய வைக்கணும். ஓகே, இது ஃபுல்லா தண்ணி நனைய வைப்பீங்க? தண்ணி நனைய வைக்கணும். எவ்வளவு நேரம் நனையும் இது? 2 மணி நேரம் நனைய வைக்கணும். அப்பதான் நல்ல ஒரு பதத்துக்கு வரும். ஓகே ஓகே. அதுக்கு அந்த உள் பக்கம் உள்ள தும்பு இது எடுத்துட்டு நான் இப்ப தொட்டு பாத்துக்கிட்டா? ஆமா, இப்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கு இந்த நேரம். ஆமா, இது நனைய வைக்கணும். 2 மணி நேரம் நனையணும். நனைய வச்சு அந்த உள் பக்கம் உள்ளது எல்லாமே கத்திய வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணணும். அந்த இதை ஓகே, இந்த இடத்துல இந்த இதுக்கு கொண்டு வரணும். அந்த நாரை இருக்குல்ல, நல்லா நைஸா எடுத்து இதே மாதிரி பொடிசா கிழிச்சு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணணும். இதுலதான் வேலை. இந்த வைக்கிறோம்ல, இந்த பாவு இது வைக்கிற கரெக்டா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இது வைக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும். இது வைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இது குறுக்க தட்டு போடணும். இப்படி மேல கீழ வரும். அது ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதுவே 4 மணி நேரம் ஃபுல்லா போடணும்ல. ஆமா, 4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதை கொறுக்கணும். அதுக்கே ஒரு ஆள் பொறுத்தீங்கன்னாக்கி ஒரு இன்னும் இருக்குல்ல, அடுத்த ஸ்டெப் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. சோ இந்த கட்டில் பின்றதுக்கு ஒரு ஆள் போதும்? ஒரு ஆள் 2 நாள்ல முடியும். ஒரு ஆள் 2 நாள்ல முடியும். ஓகே. இப்ப ஆட்கள் நிறைய இருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தீங்கன்னாக்கி நைட்டு பகலுமா செஞ்சாக்கி ஒரே நல்ல ஒரு கட்டில கட்டிடலாம். இப்ப நாங்க சேர்ந்து பின்னுவோம். ஓகே ஓகே. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா, அதனால நாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே நாளைக்கு ஒரு கட்டில முடிச்சிருவோம். ஓகே ஓகே. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த இருக்குல்ல, அந்த இது இதுக்கு அடுத்த ஒரு அடுத்த இது அந்த முத அடி வச்சிருக்கோம்ல, இது அடுத்த இது. இந்த மாதிரி பின்னல் வர வேண்டி பின்னல் பண்ணி அப்புறம் இதை ஃபுல் கவர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் தான் அடுத்த பொறுக்கிறது. ஓகே, இது இன்னும் பின்னி முடிக்கல நீங்க? இது இன்னும் முடிக்கலாம். இது முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது 2-3 மணி நேரம் ஆகும். இது இவ்ளோ முடிக்கிறதுக்கு. ஆமா, என்ன இருக்கு இதுக்கு அப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம்? இதுல இப்ப நம்ம முதல் அடி வச்சோமா, அது ஒரு 1.5 மணி நேரம். அப்புறம் இந்த இது பின்னல் பண்ற அந்த இதை போட்டு சொட்டை முடிச்சு போட்டு பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இது ஃபுல்லா பண்றதுக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ இது முடிச்சிட்டு அடுத்தது பொறுக்கிறது. ஓகே. கொறுக்கிறதுனா என்னது? அது இங்க அப்படி சொல்லி பழகி அந்த 2வது ஸ்டேஜ் முடிச்ச அப்புறம் அது இப்படி கொறுக்கணும். அது இந்த மாதிரி ஒரு ஊசி அதை வச்சுக்கிட்டு நறுக்கலாம், இது விட்டு எடுக்கணும். சோ இந்த சைடாவும் ஸ்ட்ரைட்டா போயிட்டதுக்கு அப்புறமா நீங்க இந்த சைடு அந்த கிராஸ் எல்லா கண்ணிலையும் ஃபுல்லா அடைக்கிற மாதிரி வந்துச்சுனாக்கி கட்டில இருக்க அந்த மாதிரி ரெடி ஆயிரும். இந்த கட்டை வேற மாதிரி இருக்குல்ல, இது வந்து பனைமரம் கட்டை. இது பனைமரத்துல அந்த மரத்தையே இது பண்ணி போடுறது. இது நல்லா உழைப்பு அதிகம் வச்சுங்க. இது நல்லா வளமா இருக்கும். இது கம்பேர் பண்ண இது என்ன கட்டப்போ? இது வந்து வேம்பு கட்டை. அது ஒருத்தர் கேட்பாங்க, எங்களுக்கு இந்த மரத்துல வேணாம், ஏன்னா குளிர்ச்சியா வேணும், உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கணும், அதனால எல்லாமே அந்த மரத்திலேயே போட்டுருங்க. அந்த பனைமரம் குளிர்ச்ச, வேம்பு அதோட குளிர்ச்ச, பூவரசு அதோட குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி அப்படி கேட்பாங்க. பூவரசு மரம் இல்லையா? பூவரசு மரம் அந்த இடத்துல வந்து பூவரசு மரம் தான். இனிமே இதை கெட்டி முடிச்சுதான் நாங்க பாலிஷ் போடுவோம். கலர் பாலிஷும் இருக்கு. ஆமா. இப்போ இந்த கட்டில் இந்த கட்டை பொறுத்து இருக்கா இந்த பின்னலும்? இல்ல பின்னல் வந்து எல்லாமே நார்மல், எல்லாமே ஒரே போல தான் வரும். கட்டில் டிசைன் இது மட்டும் தான் மாறும். நாங்க இருந்து கால் மடக்கி வைக்கிற மாதிரி மடக்கி அப்படியே சிவத்தோரமா சாத்தி வச்சுக்கலாம். இந்த கால் வந்து இப்படி இறஞ்சலாம் நீண்டிட்டு நிக்காது. இதான் நிறைய போவோம். சென்னை அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் இதான் ஃபுல்லா. எது ரொம்ப ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு? இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிறதா இல்ல மடக்குறதா? நார்மல் தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் ஈஸி இல்ல? ஓகே, இப்போ நம்ம முடிச்ச கட்டில் கிட்ட உட்காந்து ஹோட்டல் மேல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதுல நார் யூஸ் பண்றீங்க, பட் நான் இந்த சில பேர் இந்த பிளாஸ்டிக்லயும் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணுவீங்களா? அதுவும் பண்ணி கொடுப்போம். அதுவும் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, இப்போ எது நல்லா வியாபாரம் போகும்? இது நார் கட்டில தான் வியாபாரம் நிறைய போகும். ஓகே, இது நல்லது அது கம்பேர் பண்ணும்போது இல்ல? ஏன்னா இதான் உடம்புக்கு நல்லது. சரி, நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? பிகாஸ் குடும்பமா பண்றீங்க. நான் 10 வயசுல இருந்து. 10 வயசு? ஆமா, அப்பா பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்க கூட சும்மா அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா அப்படியே சப்போர்ட்டா இருந்தோம். அப்ப கொஞ்சம் வறுமையான காலங்கள் அது, அதனால படிக்கிற வசதியெல்லாம் 4ஆம் கிளாஸ்லயே படிப்பு பாட்டி ஃபுல்லா இதுலயே கெட்ட வந்துட்டோம். அவர் வந்து 10 வயசுல தான் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க. நான் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து கட்டுவேன். ஓகே சரி. அது கல்யாணம் முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியாது கட்டில் பின்றது? எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு அந்த கட்டில் பின்றது ப்ராப்பரா கத்துக்க? நான் சீக்கிரமா கத்துக்கிட்டேன். ஒரு வருஷம் தான். அதுக்குள்ள நானே கத்துக்கிட்டேன். நார் வந்து கொடுப்பேன், இப்படி நார் வந்து கொடுப்பேன். அப்புறம் அவங்க பாவை பாவல இடையில இந்த பின்னல் தட்டு போடுவேன், அவர் பொறுக்கிறது நான் பொறுப்பேன். இவங்க கூட சேர்ந்து அவ்வளவுதான். இந்த மாதிரி யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல வீட்டுல உள்ளவங்க வந்து முதல்ல இந்த மாதிரி வேலை செய்யணும்னு விரும்பவே மாட்டாங்க. சமைக்கிறாங்களா, துணி துவைக்கிறாங்களா, அவங்க போட்டு வேலையை முடிச்சுட்டு நிம்மதியா சாப்பிட்டு படுத்து தூங்கணுமா, அப்படிதான் வேலை வைப்பாங்க. இவன் வந்து அப்படி இல்லை.
நான் எவ்வளவு வேலை செய்யணும் அதுக்கு மேல அவங்க வேலை பார்ப்பாங்க. நான் கூட கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பேன், 10-12 மணிக்கு தான் எந்திரிப்பேன். காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இதுல ஒரு பாதி வேலையை முடிச்சு வச்சிருவாங்க அந்த கட்டல்லே. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். வேலையும் 2 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை ஒரே நாள்ல முடிச்சிரும்.